உலக நாடுகள் முழுவதும் இன்று ஈஸ்டர் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினார்கள். அனைத்து தேவாலயங்களிலும் மக்கள் வெள்ளம் அலைமோதியது. தேவாலயங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு எழில்மிகு கோலாகலமாக காட்சியளித்தது. இரவுகளிலும் பைபிள் வசனங்கள், வேதவசன பாடல்களை பாடி இயேசுவை ஆராதித்தார்கள். குழந்தைகள், பெரியவர்கள் உட்பட அனைவரும் குடும்பம் குடும்பமாக தங்கள் கடவுளை பிரார்த்தனை செய்தார்கள். நன்றி கூறுவோம். வாஷிங்டனில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று மிகவும் சந்தோஷத்தோடு இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாளான இன்று ஈஸ்டர் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினார்கள். வாடிகன் நகரில் புத்தாடை உடுத்தி கிறிஸ்தவ மக்கள் இயேசுபிரானை மனமுருக வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள். இதேபோன்று பெத்லேகம் நகரில் பிரம்மாண்டமான வகையில் ஈஸ்டர் விழா கொண்டாடப்பட்டது. இங்கிலாந்தில் ஈஸ்டர் பண்டிகையை கோலாகலமான உற்சாகத்தோடு கொண்டாடினார்கள். இந்தியாவிலும் ஈஸ்டர் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னையில் சாந்தோம் தேவாலயத்தில் நேற்று இரவிலிருந்து இன்றும் கோலாகலமாக ஈஸ்டர் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பாதிரியார்களிடம் கிறிஸ்தவர்கள் ஆசி பெற்று சென்றார்கள். இறைமகன் இயேசு கிறிஸ்து நம் அனைவரின் பாவங்களுக்காகவும் மரித்து உயிர்த்தெழுந்த இந்த நாளை ஈஸ்டர் திருவிழாவாக கொண்டாடி கொண்டு வருகிறோம். அந்த ஈஸ்டர் திருவிழாவின் விஜில் திரு உயிர்ப்பு ஞாயிறை கொண்டாடி கொண்டு வருகிறோம். அதற்காக நாங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து ஆலய பலியிலே பங்கு பெற்று செல்கின்றோம். உயிர்த்த கிறிஸ்துவின் வாழ்த்துக்களை அனைவருக்கும் எங்கள் சார்பாகவும் எங்கள் குடும்பங்களின் சார்பாகவும் அனைத்து கிறிஸ்தவர்களின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏன்னா நாங்கள் பாவம் செஞ்சோம். அந்த பாவத்துக்காக எங்களுக்காக கடவுளான அவரே இந்த உலகத்தில் மனித உரு எடுத்து எங்களோட பாவங்களெல்லாம் போக்கி அவர் மீட்பு உயிரை கொடுத்து அவரை மீட்பு இன்னைக்கு இந்த நாளை உயிர் தெழுந்திருக்கிறாரு. இந்த நாளை விசேஷமாக நாங்கள் பாவம் செஞ்சிருந்தாலுமே நாங்கள் இனிமே இந்த பாவத்திலேருந்து மனம் திரும்பி நல்ல ஒரு புனிதமான வாழ்வு வாடத்து தான் இந்த நாள் எங்களுக்கு ஒரு உதாரணமாகவும் நல்ல நாளும் அமைஞ்சிருக்கு. ஈஸ்டர் சிறப்பான நாள் என்னன்னா இந்த உலக மக்கள் எல்லாருக்குமே ஒரு உயிர்ப்புன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னைக்கு இந்த பூசையில் கலந்துக்கும் போது நடுவில் அந்த இயேசுநாதர் உயிர்த்தெழ அந்த காட்சி உண்மையிலே மனசை ரொம்ப தொட்டது. கடவுளே என்கிட்ட இருந்து என் பக்கத்தில் வந்த மாதிரி ஒரு உணர்ச்சியை நான் கண்டேன். இந்த உயிர்ப்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உயிர்ப்பு. ஒவ்வொரு சின்ன குழந்தை பிறக்கிறது முதல்ல இந்த மண்ணுலகத்தை விட்டு போற ஒவ்வொருத்தருக்கும் இந்த உயிர்ப்பு ஒரு பெருமிதமானது. அதை சொல்லி வரையறுக்கவே நம்மளால முடியாது. அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நாளை இன்னைக்கு நாங்கள் சிறப்பிக்கிறோம். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்து எல்லா மக்களுக்கும் வாழ்வளிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் கிறிஸ்துவலாய் நாங்கள் ஒவ்வொருவரும் சிறந்த மகிழ்ச்சியோடு இருக்கின்றோம். ஆண்டவர் தான் எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாக்கின்றார். அந்த உயிர்த்தல் வழியாக அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் தேவையான அருளையும் ஆசிரியம் கொடுத்து வழிநடத்தக்கூடிய தந்தையாக இருக்கின்றார். ஆகவே இந்த ஒரு பெரிய நன்னாளிலே நாங்கள் ஒவ்வொருவருக்கும் உலகில் எல்லா கிறிஸ்தவ மக்களுக்கும்
உயிர்ப்பு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் தெரிவித்துக் கொண்டோம். ஆண்டவருடைய ஆசீரும் நிறைவும் அவருடைய குடும்பங்களிலும் உள்ளங்களிலும் நிறைவாக இருக்கட்டும். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இதேபோன்று கம்பம் பகுதியில் ஈஸ்டர் விழா கொண்டாடப்பட்டது. குடியாத்தம் பகுதியில் ஆண்களும் பெண்களும் ஈஸ்டர் விழாவில் திரளாக வந்து கலந்து கொண்டார்கள். கவுண்டம்பாளையத்தில் புத்தாடை அணிந்து கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள். கோவையிலும் ஈஸ்டர் விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணகிரியில் ஈஸ்டர் விழா குதூகலமாக கொண்டாடப்பட்டது. ராமநாதபுரத்தில் அதிகாலை முதலே கிறிஸ்தவர்கள் தேவாலயத்திற்கு வந்து இயேசுபிரானை பிரார்த்தனை செய்தார்கள். சரி நேர்களே, இன்று நாம் ஈஸ்டர் விழாவை பற்றியும் உலகம் முழுவதும் ஈஸ்டர் விழா கொண்டாடியதை பற்றியும் பார்த்தோம். நாளை மீண்டும் ஒரு முக்கிய நிகழ்வோடு நிகழ்வுகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நிகழ்வுகள் குறித்தான உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிகழ்வுகள், கேப்டன் டிவி, தபால் பெட்டி எண் 5, வானகரம், சென்னை 95. மின்னஞ்சல் news@captainmedia.in